ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த ரேடியோ பட்டனில் நம்ம ஆல்ரெடி இயர் வைஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு உண்டான பார் சார்ட் அண்ட் ஜியோ விஷுவலைசேஷன் மேப் அண்ட் கீழே போனோம் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா அந்த ஒரு பிளாட்லேயும், அதாவது இந்த பர்டிகுலர் பிளாட்லேயும் 3 டைப் ஆஃப் டேட்டாஸை அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். குவார்ட்டர் என்ன அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம், ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட், ட்ரான்சாக்ஷன் அண்ட் பின்கோட் அப்படின்றதையுமே நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அண்ட் இப்போது நம்ம குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது இதுக்கு உண்டான ஜியோ விஷுவலைசேஷன் மேப் கொண்டு வரணும் அப்படின்றதுனால நம்ம இதை குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஜியோ விஷுவலைசேஷன் மேப் இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் நம்மளோட விஎஸ் கோட் போய்க்கிறேன். விஎஸ் கோட் போயிட்டு நம்மளோட IPYNB ஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். IPYNB ஃபைல். அண்ட் இப்போது நமக்கு தேவையான பேக்கேஜ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கோடு வந்து கண்டினியூ பண்ண முடியும். நான் எல்லா டேட்டா ஃப்ரேம்ஸுமேவும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமேவும் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கீழே போயிடுறேன். கீழே போயிட்டு நம்மளோட கோடு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் அலைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இயர் வைஸ் சூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கோட் இருக்குது. கீழே இருக்கிற எம்டி செல் வந்து நமக்கு இங்கே வேண்டாம், அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது நம்ம அதை ஸ்டேட் வைஸ் செலக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். அது இருக்கட்டும். இதுக்கு ஒன்று அவுட்புட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் செல் அவுட்புட்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இது நம்ம இயர் வைஸ்ட் பேஸ்ட் பண்ண அந்த டேட்டா ஃப்ரேம். ஸோ இது வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? இது இருக்கட்டும். அண்ட் கீழே ஒரு செல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். செல் க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த கோட் நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். மேலே நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த மேப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றதில் குவார்ட்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்குண்டான இந்த தேர்ட் செல்லில் இருக்கக்கூடிய இந்த கோடை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C அண்ட் ஆஃப்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு இப்போ க்ரியேட் பண்ண இந்த புது செல்லில் கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இதில் இதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது. இதில் வந்து டாப் _ இன்ஷூர் INSUR டாப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட், கவுண்ட், இயர் அண்ட் குவார்ட்டர் அப்படின்ற வேரியபிள் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்குண்டான ஃபங்க்ஷன் இயர் அண்டு குவார்ட்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் என்ன குவார்ட்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லை நான் இப்போ ரன் பண்ணி அவுட்புட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா பார் சார்ட் அண்ட் ஜியோ விஷுவலைசேஷன் மேப்புமேவும் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட், இந்த இயர் இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் கவுண்ட் அப்படின்றது நமக்கு இங்கே ஜியோ விஷுவலைசேஷன் மேப்பாக நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இந்த அவுட்புட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் இதை நம்ம ஸ்ட்ரீம்லிட்டில் கொடுத்து அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்மளோட PY ஃபைல் போய்க்கிறேன். PY ஃபைல் போயிட்டு நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் பார்ட் UA கோட் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் 3ல் வந்து டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ டாப் இன்சூரன்ஸில் நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நேராக கீழே வந்து கர்சர் வச்சுக்கிட்டு ஒன் டைம் என்டர் அண்ட் அகைன் என்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கிட்டு எந்த கோட் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். குவார்ட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த UA கோட் ஃபஸ்ட்டு காலம் 2 காலம்ஸ் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு காலம்குள்ளே குவார்ட்டர் அப்படின்ற ஸ்லைடர், அந்த ஸ்லைடர் கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன் உட்கார மாதிரியான இந்த கோட் இருக்கும். ஸோ இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு நம்மளோட டேப் 3ல் டாப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் கோட் எழுதிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி இயர் அப்படின்றது கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்டேட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம குவார்ட்டர் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் 2 டைம்ஸ் என்டர் கொடுத்துட்டு Ctrl+V அப்போது 2 காலம்ஸ் க்ரியேட் ஆயிரும். 2 காலம்ஸ் க்ரியேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு காலம்குள்ளே குவார்ட்டர் அப்படின்ற ஸ்லைடர், அந்த ஸ்லைடருக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இயர் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மினிமம் வேல்யூவை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதையுமே நாங்கள் மாற்றிக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு
இதில் நம்ம வேரியபிள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே டேட்டா ஃப்ரேம் அதே வேரியபிளை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் வி அண்டர்ஸ்கோர் கியூ அப்படின்னு மட்டும் கொடுத்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, டாப் இன்சூரன்ஸ் டிஎஸ்சி அண்டர்ஸ்கோர் ஒய் அண்டர்ஸ்கோர் கியூ. இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் கவுண்ட் அண்டர்ஸ்கோர் ஒய் அப்படின்றத நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போயிட்டு கண்ட்ரோல் வி அண்ட் இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் கேபிட்டல் கியூ நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் இயர் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம். ஸோ அதை நான் காப்பி அண்ட் கீழே போயிட்டு பேஸ்ட். அண்ட் இந்த குவார்ட்டர்ஸ் அப்படின்றது அஸ்யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்லைடரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இயர். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே பிளாட் வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நான் ஸ்ட்ரீம்லைட்டில் போய்க்கிறேன். இப்போது இங்கே நான் ரீரன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, பாருங்கள் நமக்கு இப்போ ஸ்ட்ரீம்லைட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த யூஐ கோட். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா குவார்ட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடர், அந்த ஸ்லைடர் கீழே 2 டேட்டா ஃப்ரேம் 2 பிளாட்ஸ் பார் பிளாட் இருக்குது. அந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பிளாட் பண்ணி காமிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு உண்டான ஜியோவிசுவலைசேஷன் மேப்புமே நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நீங்கள் இதுக்கு வந்து தனியாக ஸ்டேட் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு செலக்ட் பாக்ஸ் கொடுத்து அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரியான பிளாட்டும் கொடுக்கலாம். பட் இந்த பிளாட்லேயும் நம்மளால் குவார்ட்டர்ஸு சேர்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பாருங்கள் குவார்ட்டர் 4 அப்படின்னு இருக்குது. அண்ட் இப்போது இங்கிட்டு போனோம் அப்படின்னா குவார்ட்டர் 3 அப்படின்னு இருக்குது. அண்ட் இங்கே குவார்ட்டர் 2. அண்ட் இப்போ இந்த அதே சேம் மெத்தட் தான் இங்கே ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அப்படின்றதுமே அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்றதுமே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்டேட் அப்படின்றது செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கோடு வந்து எழுத கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த கோட்லேயும் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த டேட்டா ஃப்ரேமோட டேட்டாஸை நம்மளால் அங்கே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் எழுதலை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிற டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் போய்க்கலாம். கோட் போயிட்டு IPYNB ஃபைல் அண்ட் கீழே போய்க்கிறேன். டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றத கீழே போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல டாப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் TRANSACTION அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டேட்ஸ், இயர்ஸ், குவார்ட்டர், பின்கோட்ஸ், டிரான்சாக்ஷன் கவுண்ட், டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ்லி என்ன பண்ணமோ சேம் அதே மெத்தடு தான் இதுலேயுமே இருக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த வேரியபிள் அண்ட் டேட்டா ஃப்ரேம் மட்டும் சேஞ்ச் பண்ணலே போதும், நம்மளால் டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியுமா. ஓகேங்களா, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட படிக்கிற பசங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.